வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஆன்லைனில் பணப்பரிமாற்றம் செய்பவர்களுக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் குளித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம். இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் ஜனவரி மாதத்தில் அதிகரிப்பு. தற்போதைய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. ராணுவ உயர் அதிகாரிகளுடனான இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் எச்.எஸ். துயக்கொந்த, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் குழுவொன்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் 2025 ஆண்டின் ஜனவரி மாதத்தில் 1.3 பில்லியன் டாலரை கடந்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது பொருட்கள் ஏற்றுமதி வருவாயில் 3.51% அதிகரிப்பும், விவசாய ஏற்றுமதி வருவாயில் 14.87% அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை கூறியுள்ளது. தொழில்துறை ஏற்றுமதி வருவாயில் 0.08%, சேவை ஏற்றுமதி வருவாயில் 37.87% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் இந்த ஆண்டு ஜனவரியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் உட்பட மொத்த ஏற்றுமதி வருவாய் 1334.19 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இது நிலையான பொருளாதார வெற்றிக்கு வழிவகுக்கும் என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் குளித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதன்போது வவுனியா தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த வடிவேலு சட்குணராசா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபரும் அவரது மனைவியும் இன்றைய தினம் மரணச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் ஆறுகால்மடம் பகுதிக்கு வந்திருந்தனர். பின்னர் பகல் 1:30 மணியளவில் அருகில் இருந்த வீட்டிற்கு சென்று குளித்துக் கொண்டிருந்த வேளை அவர் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி 2:30 மணியளவில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்ற பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்நிலையில் பணத்தை மாற்றும் போது கணக்கில் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டணம் 5 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் புதிய கட்டண திருத்தத்தின் மூலம் நிகழ்நிலையில் பணத்தை மாற்றும் போது கணக்கிலிருந்து வசூலிக்கப்படும் தொகை ரூபாய் 25 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு பணத்தை மாற்றும் போது பணம் அனுப்புபவரின் கணக்கிலிருந்து 30 ரூபாய் கூடுதலாக வங்கி கட்டணம் வசூலிக்கும். இந்த திருத்தம் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி சமீபத்திய நாட்களில் கலந்துரையாடல்களை நடத்திய நிலையில் தற்போது குறித்த நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலன்னறுவை, காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வறுமையை ஒழிப்பதற்காக ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜா சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் 6 பேரில் ஒருவர் பல்பரிமாண வறுமைக்குட்பட்டு இருப்பதுடன் குறித்த சனத்தொகையில் 95.3% கிராமிய மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றனர். இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்களின் இறுதி பெறுபேறுகள் பற்றி எந்தவொரு தரப்பினரும் திருப்தியடையவில்லை என்பதை கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக வறுமையொழிப்பு வேலை திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளது. 2000ஆம் ஆண்டில் 1.10 மில்லியன் பயனாளிகளும் 2010ஆம் ஆண்டில் 1.57 மில்லியன் பயனாளிகளாக அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 1.79 மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்துள்ளது. இந்நிலைமையை தொடர்ச்சியாக பேணிச் செல்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறை சார்ந்த சமூக பாதுகாப்பு வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செயல்முறையில் முனைப்பான பங்காளர்களாக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்ட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஆன்லைனில் பணப்பரிமாற்றம் செய்பவர்களுக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் குளித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம். இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் ஜனவரி மாதத்தில் அதிகரிப்பு. தற்போதைய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.